तो जब लंबे समय तक गुप्त रहेंगे, இப்போ ரொம்ப நீண்ட கால வரைக்கும் குப்தமாக இருந்தீங்கன்னா तो ब्राह्मणों की दुनिया के अंदर அப்ப பிராமணர்களோட உலகத்துல जो एडवांस पार्टी है, எந்த அட்வான்ஸ் பார்ட்டி இருக்குது उसमें भी जो मनमानी करने वाले हैं, அதுல கூடயும் அவங்களுக்கு மனதுக்கு எப்படி வருதோ அப்படி செய்யக்கூடியவங்க யார் இருக்காங்களோ उनको मौका मिलेगा या नहीं मिलेगा? அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையா? சான்ஸ் கிடைக்கும், वो मौका मिलेगा அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது. और सबको अपने अंडर में करना चाहिए. பிறகு எல்லார கூடயும் தன்னோட அண்டருக்கு எடுத்துக்கணும்னு விருப்பப்படுவாங்க. जैसे राजा बन करके बैठते हैं, எப்படி என்ன ராஜாக உட்கார்ற போல பண்றாங்க. बेसिक में तो आधारभूत आत्माएं हैं, जड़े हैं. பேசிக் நாலேஜ்ல ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் இருக்காங்க, வேர்கள் இருக்காங்க. जड़ों में ज्यादा पावर होती है வேரில் அதிக பவர் இருக்குமா या जड़ों को जन्म देने वाले बीजों में ज्यादा पावर होती है? இல்லன்னா வேர்களுக்கு ஜென்ம கொடுக்கக்கூடிய விதைகளுக்குள்ள அதிக பவர் இருக்குமா? बीज में ज्यादा पावर होती है. एडवांस में तो बीज है. அந்த விதைகளுக்குள்ள அதிக பவர் இருக்குது. அட்வான்ஸ் நாலேஜ்ல எப்படின்னா விதைகள் இருக்காங்க. हाँ तो बाप है रमतू रमजबाज. இங்க அப்பா இருக்காங்க ரம்து ரமஜ்வாஸ். அப்படின்னா ரொம்ப யுக்தியாக தன்னோட வேலைய எடுத்துக்க கூடிய புத்திசாலி. क्या என்ன भगवान आता है இப்போ பகவான் வராங்கன்னா तो भगवान हिंसा करेगा, हिंसा करना सिखाएगा क्या? பகவான் இம்சைய செய்வாங்களா? இம்சைய செய்யறது கத்து கொடுப்பாங்களா? हिंसा न करेगा, न करना सिखाएगा. இம்சை செய்யவும் மாட்டாங்க, செய்ய வைக்கிறது கூடயும் இல்ல, दुनिया के जो கத்து கொடுக்கறது இல்ல. महात्माएं होते हैं உலகத்துல மகாத்மாக்கள் இருக்காங்க, वो भी हिंसा करना और नहीं सिखाते हैं. அவங்களும் கூடயும் இம்சை செய்யறது கத்து கொடுக்கறது இல்ல, न करते हैं न करना सिखाते हैं. அவங்க செய்யறது கூடயும் இல்ல, மற்றபடி செய்ய வைக்கிறது கூடயும் இல்ல. आज की कुछ महात्माएं दूसरी बात है. இன்றைய மகாத்மாக்கள் அவங்களோட விஷயம் வேற இருக்கு. कुछ ऐसे हैं சிலர் இப்படி இருக்காங்க जो अपने फ्रंट में रहने वाले दूसरे महात्माओं को गोली भी मरवा देते हैं. என்னன்னா அவங்களோட ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய மகாத்மாக்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா குண்ட கூடயும் அடிக்க வச்சிடுறாங்க. लेकिन मोस्टली भक्ति मार्ग में ஆனா மோஸ்ட்லி பக்தி மார்க்கத்துல महात्माएं जो होती हैं सच्चे, உண்மையான மகாத்மாக்கள் யாரு இருப்பாங்களோ वो ये हिंसा करना सिखाते नहीं है. அவங்க இந்த இம்சைய பண்றது கத்து கொடுக்கறது இல்ல. तो भगवान कैसे सिखावेगा? அப்போ பகவான் எப்படி கத்து கொடுப்பாங்க? न सिखावेगा கத்து கொடுக்கவும் மாட்டாங்க, न हिंसा करेगा. பிறகு இம்சை செய்யவும் மாட்டாங்க. तीखी बुद्धि वाले जो होंगे தீவிரமான புத்தி யாரு இருக்குமோ वो तो समझ लेंगे. அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. क्या समझ लेंगे? என்ன புரிஞ்சுக்குவாங்க? क्या समझ लेंगे? என்ன புரிஞ்சுக்குவாங்க? वो ये समझ जाएंगे कि हमारा टीचर कितना अच्छा है. அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்குவாங்க. என்னன்னா நம்மளோட டீச்சர் எவ்வளவு நல்லவங்க. और इनको पढ़ाने वाला टीचर लायक नहीं है. பிறகு நமக்கு படிக்க வைக்கிற டீச்சர் அந்த அளவுக்கு லாயக் இல்ல, நாலாயக்கா இருக்காங்க. ईश्वरीय सेवा करने लायक नहीं है. ஈஸ்வர சேவை செய்யறதுக்கான தகுதியுடையவங்க இல்ல. ये असुरों की सेवा करने वाला है. இவங்க அசுரனோட சேவைய செய்யக்கூடியவங்க இருக்காங்க. देखा भी जाता है. பார்க்கவும் படிக்கிறது. एडवांस पार्टी में அட்வான்ஸ் பார்ட்டில अभी उतनी तमो प्रधानता नहीं है. இப்ப அந்த அளவுக்கு தமோ பிரதானத்தை இல்ல.
इसलिए जो भी पब्लिक की सेवा होती है அதனால எதெல்லாம் பப்ளிக் சேவை நடக்குது वो बड़े बड़े आदमियों की पीछे पड़ा जाता है सेवा करने के लिए। பெரிய பெரிய ஆளுகளுக்கு பின்னாடி சேவை செய்யறதுக்காக சுத்துறாங்களா, या जो भी जन सामान्य है उनकी सेवा की जाती है। இல்லன்னா யாரெல்லாம் இன் ஜெனரல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட சேவையை பண்ணிட்டு இருக்கீங்களா? जन सामान्य की सेवा की जाती है। இன் ஜெனரல் இந்த ஜனங்களினோட சேவையை செய்யப்படுகிறது। बेसिक नॉलेज में ये देखा जाता है कि जो भी बड़े बड़े பேசிக் நாலேஜ்ல இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது, யாரெல்லாம் பெரிய பெரிய दुनियावी रीत से உலகத்தினோட ரூபத்துல मल्टी मिलियनर हैं, மல்டி மில்லியனர் இருக்காங்க, पुलिस के बड़े बड़े अधिकारी हैं, போலீஸினோட பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்காங்க, एडमिनिस्ट्रेशन के बड़े बड़े अधिकारी हैं, அட்மினிஸ்ட்ரேஷனோட பெரிய பெரிய அதிகாரிகள் யார் இருக்காங்க, उनको खास बुला बुला करके அவங்களுக்கு விசேஷமாக கூப்பிட்டு கூப்பிட்டு बड़े बड़े प्रोग्राम करेंगे பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் செய்வாங்க। और उनको ऊंची गद्दी पर பிறகு அவங்கள உயர்ந்த கத்தி மேல बैठा के सम्मानित करेंगे உட்கார வச்சு அவங்களுக்கு கௌரவத்தை செலுத்துறாங்க। और उनकी थोड़ी बहुत जितना ज्ञान है उतनी सेवा करेंगे। பிறகு அவங்களுக்கு கொஞ்ச நஞ்ச ஏதாவது என்ன எவ்வளவு நாலேஜ் இருக்குதோ அவ்வளவு நாலேஜ் கொடுப்பாங்க। तो क्या ये सारी दुनिया को मुट्ठी में करने वाली बात नहीं है? அப்ப என்ன முழு உலகத்தை தன்னை கைக்கு எடுத்துக்கிற போல ஆகலையா? ये हिंसा करने वाली बात है। இது இம்சை செய்யக்கூடிய விஷயமா இருக்குது। ज्ञान ये नहीं कहता, ஞானம் இந்த விஷயத்த சொல்லுறது இல்ல।